ஹே ஆல் இன்றைக்கி நம்ம வைரல் 2 ingredient சீஸ் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எனி ஃப்ளேவர்ட் யோகர்ட். இது நம்ம plain யோகர்ட்டில் தான் பண்ணுவோம், பட் ஃப்ளேவர்ட் யோகர்ட்டில் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். அண்ட் தென் டாப்பிங்ஸ்க்கு எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இட்ஸ் அப்பான் யோர் சாய்ஸ். க்ரீம் பிஸ்கெட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். கோகனட் பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பிளெயின் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், உடச்சி வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் மினிமம் 6 hours நம்ம வந்து அதை வச்சிடணும். டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃபார்மேஷன் ஆகும். ரெசிபி வெரி சிம்பிள், பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து 2 பண்ணுறேன். ஒன்று வந்து மேங்கோ ஃப்ளேவர்ட் அண்ட் இன்னொன்று வந்து ப்ளூபெர்ரி. சின்ன பாக்ஸ் வந்து ப்ளூபெர்ரி, பெருசு வந்து மேங்கோ. ஸோ இப்போ 6 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கவுத்து பார்த்தாலும் வெளில விழாத அளவுக்கு ஃப்ரோசன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ப்ளூபெர்ரியை விட மேங்கோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ட்ரை ஃப்ளேவர்ட் யோகர்ட்ஸ் rather than plain yogurt. Bye. Thank you.